ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 30 days இங்கிலீஷ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 8 சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம். அதை பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது ஒரு செயல் நடந்து முடிஞ்சதை நம்ம குறிப்பிடுறது. அதுக்கு தான் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இன்னும் தமிழில் சொல்லணுன்னா, கடந்த காலத்தில் நடந்து விட்ட ஒரு செயலை குறிப்பிட இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது. கிளியராக இருக்குங்களா? ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட், நேம். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு பாஸ்ட் ஃபார்மில் வரும். வெர்பு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஃபார்மில் நமக்கு வரும். ஓகேங்களா? இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வரும், வேர்ப் வரும். அந்த வேர்ப் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கும். எங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில். இங்கே பாஸ்ட் டென்ஸில் இது பாஸ்ட் ஃபார்மில் வரும். எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு இன்னும் ஈஸியாகவே புரியும். ஓகேங்களா? ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள். நாங்கள் ஒரு திரைப்படம் பார்த்தோம். ஓகேங்களா? ஒரு திரைப்படம் பார்த்தோம். இப்போ இது நடந்து முடிஞ்சிருச்சு. பார்த்தோம் அப்படின்னு இருக்கு. இப்போ ஆல்ரெடி எப்பயோ நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அது நேத்தாக இருக்கலாம், முந்தா நேத்தாக இருக்கலாம், எப்பயோ. சரிங்களா? அந்த செயல் நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடலாம். நாங்கள் அப்படின்னா என்ன இங்கிலீஷில்? வி. சரிங்களா? இதுதான் சப்ஜெக்ட். சரிங்களா? ஒரு அப்படின்னா ஏ. ஓகே, திரைப்படம் இதை இங்கிலீஷில் நம்ம மூவி அப்படின்னு சொல்லலாம். பார்த்தோம் இந்த இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? இதுக்கு வேர்பு வாட்ச் அப்படிங்கிறது வேர்பு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு இருக்குது, அதாவது நடந்து முடிஞ்சிருச்சு. வாட்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேர்பு தான், ஆனால் அது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. நம்ம இங்கே வேர்பு எப்படி யூஸ் பண்ணணும்? பாஸ்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணணும். அப்போது இந்த வாட்ச் கூட இடி அப்படிங்கிறத ஆட் பண்ணுவோம். கிளியராக இருக்குங்களா? இடி அப்படின்னு ஆட் பண்ணுவோம். ஸோ அது பாஸ்ட் ஃபார்மில் போயிடும். சரிங்களா? வாட்ச், வாட்ச்டு. வாட்ச் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம். ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்க வேர்ப். வாட்ச்டு அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்மில் இருக்க வேர்பு. சரிங்களா? இப்போ வேர்ப்னா என்னென்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஒரு ஆக்ஷன் நடக்கிறது. இந்த இடத்துல நாங்கள் ஒரு திரைப்படம் பார்த்தோம் அப்படிங்கிறது, பார்க்கறது அப்படிங்கிறது தான் ஒரு ஆக்ஷன், அதுதான் வெர்பு. சரிங்களா? கிளியராக இருக்கா? இப்போ இதை நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணுறது? வி எ மூவி வாட்ச்டு அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு வரும். சப்ஜெக்ட் என்ன? நாங்கள். விங்கிறது தான் சப்ஜெக்ட். இப்போ வி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்துடும். கிளியராக இருக்குங்களா? இப்போது நாங்கள் பார்த்தோம், சப்ஜெக்டும் வேர்பும் வரணுமா? இப்போ நாங்கள் பார்த்தோம், வாட்ச்டு. இது சப்ஜெக்ட், இது வெர்பு, இது ரெண்டுமே வந்துருச்சு. அடுத்து என்னது? ஒரு திரைப்படம். ஒரு அப்படிங்கிறது அப்படி போடலாம். ஏ மூவி, ஏ மூவி. சரிங்களா? வி வாட்ச்ட் எ மூவி. நாங்கள் ஒரு திரைப்படம் பார்த்தோம். சரிங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வெர்பு பாஸ்ட் ஃபார்மில் எழுதுகிறப்போ அந்த வெர்பு, அதாவது அந்த வெர்பு கூட ஈடி வந்ததுன்னா அது பாஸ்ட் ஃபார்மில் வந்துடும். சரிங்களா? இதை நம்ம ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இர்ரெகுலர் வேர்ப் அப்படின்னும் இருக்குது. அது எப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ வாட்ச்னு இருக்குது, ஈடி சேர்த்தா வாட்ச்னு வந்துருச்சு. இதே இது கோன்னு இருக்குன்னு வைங்க. கோங்கிறது வெர்பு தான், ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்க, ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்க வேர்பு. சரிங்களா? ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்க வேர்பு கோ. அதோட பாஸ்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வென்ட்டுன்னு வரும். ஸோ இது பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா ஒன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. வென்ட்டுன்னு வரும். இந்த மாதிரி ஈடி வராது. கோ கூட ஈடி சேர்க்குற மாதிரி வராது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போது ரெகுலர் வெர்பு அதெல்லாம் அதுக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ ப்ளே, நெக்ஸ்ட்டு ஒர்க், நெக்ஸ்ட் வாட்ச், நெக்ஸ்ட்டு க்ளீன். இது எல்லாமே வெர்பு தான், ஆனால் இதெல்லாம் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. இதை பாஸ்ட் ஃபார்ம், இதோட பாஸ்ட் ஃபார்ம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ ப்ளேனா பிளேடு, ஜஸ்ட் ஈடி மட்டும் சேர்ந்து அது பாஸ்ட் ஃபார்மில் ஆயிரும்.
ஒர்க்குனா ஒர்க்டு. சரிங்களா? வாட்ச்டு. கிளியராக இருக்குங்களா? இப்போ இது எல்லாமே ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்க வெர்பு, இது எல்லாமே பாஸ்ட் ஃபார்மில் இருக்க வெர்ப். அது கூட நம்ம ப்ரெசன்ட் ஃபார்ம் கூட நம்ம ஈடி சேர்த்தோம்னா அது பாஸ்ட் ஃபார்மாக மாறிடுது. இது எல்லாமே ரெகுலர் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். கிளியராக இருக்குங்களா? அடுத்து இர்ரெகுலர் வெர்பு. இதில் எப்படி நடக்கும்னு சொன்னேன்? ஈடிலாம் வராது, அந்த வேர்டே மொத்தமாக மாறும். சரிங்களா? இந்த ப்ரெசன்ட் ஃபார்ம் கூட ஈடி சேர்த்தா பாஸ்ட் ஃபார்ம் ஆயிடுது. ஆனால் இந்த இடத்துல இர்ரெகுலர் வெர்பில் ப்ரெசன்ட் ஃபார்ம் கூட ஈடிலாம் சேர்க்க மாட்டோம், அந்த வேர்டே மொத்தமாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், கோ அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்க வேர்பு. இதுக்கு பாஸ்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வெண்ட் அப்படின்னு வரும். ஃப்யூச்சர் கான் அப்படின்னு வரும், ஜிஓஎன் கான் வரும். ஓகே, இப்போதைக்கு இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், பாஸ்ட்டை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். கம் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்க வேர்ப் பாஸ்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கேம் அப்படின்னு மாறும். சரிங்களா? சி பாஸ்ட் ஃபார்மில் சா அப்படின்னு மாறும். ஈட் பாஸ்ட் ஃபார்மில் ஏட். இந்த மாதிரி அப்படி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? கிளியராக இருக்குங்களா? ஜஸ்ட் இதை நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிஞ்சிடும், ஈஸியாக ஆயிரும். சரிங்களா? இப்போது இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரிங்களா? இன்னும் கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எக்ஸாம்பிள் சரிங்களா? அவர்கள் நேற்று ஒரு திரைப்படம் பார்த்தார்கள். நேற்று ஒரு திரைப்படம் பார்த்தார்கள். சரிங்களா? இது எப்படி மாற்றலாம்? ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ, நான் ஆல்ரெடி ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்கிறப்பே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ தமிழில் இருக்கிறத ஒவ்வொரு வார்த்தைக்கும் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பிகினராக இருக்கவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அவர்கள் அப்படின்னா இங்கே சப்ஜெக்ட். சரிங்களா? தே, இதுதான் சப்ஜெக்ட். அவர்கள் அப்படிங்கிறது இங்கிலீஷில் தே. நேற்று அப்படின்னா எஸ்டர்டே மாற்றியாச்சு. ஓகேங்களா? ஒரு திரைப்படம் மூவி. பார்த்தார்கள் அதே மாதிரி தான், நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். வாட்ச்டு அப்படிங்கிற வெர்பு. சரிங்களா? வெர்பு வந்து எப்படி இருக்குது? பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. ரெகுலர் வெர்பு. இது ஈடி வந்திருக்கு இல்லையா, ரெகுலர் வெர்பு. சரிங்களா? இப்போ இதை நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர்? என்ன இதுதானே ஸ்ட்ரக்சர். எப்படி எழுதணும்? சப்ஜெக்ட் வரணும், வெர்பு வரணும். வெர்பு வந்து பாஸ்ட் ஃபார்மில் இருக்குங்கிறது பார்த்தாச்சு. சப்ஜெக்ட் என்ன? இதுதான் சப்ஜெக்ட். தே அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஓகேங்களா? வெர்பு என்ன? பார்த்தார்கள், அதான ஒரு ஆக்ஷன். வாட்ச்டு. ஓகே, வாட்ச்டு. தே வாட்ச்டு. என்ன பார்த்தாங்க? மூவி, படம் பார்த்தாங்க. சரிங்களா? அப்போ ஏ மூவி எப்போ பார்த்தாங்க? நேற்று, எஸ்டர்டே. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வெர்பு ஆட் பண்ணிடுங்க. சரிங்களா? அவர்கள் பார்த்தார்கள், தே வாட்ச்டு. என்ன பார்த்தாங்க? ஏ மூவி, ஒரு படம் பார்த்தாங்க. எப்போ பார்த்தாங்க? நேற்று, எஸ்டர்டே. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் நேற்று கிரிக்கெட் விளையாடினேன். இப்போ இதை நீங்களே ட்ரை பண்ணுறீங்களா? ஒன்ஸ் நீங்களே கெஸ் பண்ணி ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரிங்களா? ரிப்ளை பண்ணுங்கள். ஓகே, நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஐ. நேற்றுனா எஸ்டர்டே, தெரியும். கிரிக்கெட், இந்த இடத்துல கவனிங்க. விளையாடினேன், இதுதான் ஆக்ஷன். ஒரு ஆக்ஷன் நடக்குது, ஒரு வினை நடக்குது. இதுதான் வேர்ப் அப்படிங்கிறது. விளையாடினேங்கிறப்போ அது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. சரிங்களா? விளையாடுறது அப்படின்னா என்ன? ப்ளே, தெரிஞ்சது தானே விளையாடுறது.
ப்ளே. விளையாடினேன். அப்போ ப்ளே கூட ஈடி ரெகுலர் வெர்ப் வரும். இது ப்ளே கூட ஈடி, இதுதான் பாஸ்ட் ஃபார்மில் இருக்க வேர்பு. கிளியராக இருக்குங்களா? ஓகே, இப்போ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இதை நம்ம மாற்றி எழுதணுமா? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும். ஐங்கிற சப்ஜெக்ட் வந்துடணும். வெர்பு ஒரு ஆக்ஷன், என்ன ஆக்ஷன் நடந்திருக்கு? பிளேடு. ஓகே, இதை அப்படி போடலாம். ஓகேங்களா? ஐ பிளேடு. என்ன விளையாண்டேன்? கிரிக்கெட். நான் கிரிக்கெட் விளாண்டேன். சரிங்களா? இப்போது இது அப்படியே கிரிக்கெட் அப்படிங்கிறத எழுதிடலாம். எப்போ விளாண்டேன்? நேற்று, எஸ்டர்டே. அவ்வளோதான். நான் என்ன விளாண்டேன், எப்போ விளாண்டேன்? ஐ பிளேடு கிரிக்கெட் எஸ்டர்டே. கிளியராக இருக்குங்களா? இப்போது பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ரெகுலர் வெர்பு யூஸ் பண்ணி தான் பார்த்துருக்கோம். அதாவது ஈடி மிக்ஸ்டான பாஸ்ட் ஃபார்மில் இருக்க வெர்பை தான் நம்ம பார்த்தோம். இப்போ இர்ரெகுலர் வெர்பு யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா? எக்ஸாம்பிள் பாருங்கள். அவன் பள்ளிக்கு சென்றான். பள்ளிக்கு சென்றான். இப்போ இதை ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா மாற்றிடலாம். அவன் அப்படிங்கிறது என்னது? சப்ஜெக்ட். அது எப்படி இங்கிலீஷில் மாற்றலாம்? ஹீ. அவன், ஹீ. பள்ளி அப்படின்னா என்ன? ஸ்கூல். பள்ளி அப்படின்னா ஸ்கூல்னு எழுதிடலாம். சரிங்களா? இங்கேனா இக்குன்னு வந்திருக்கு. இக்குன்னு வந்தாலே என்ன நம்ம யூஸ் பண்ணணும்? டு. சரிங்களா? டு. சென்றான், ஒரு ஆக்ஷன் நடக்குது, ஒரு வினை நடக்குது. சென்றான் அப்படிங்கிறது. நார்மலாக நம்மளுக்கு ப்ரெசன்ட் ஃபார்மில் என்ன வேர்ப் வரும்? கோ. இப்போ இதோட பாஸ்ட் ஃபார்மில் நம்ம எழுதணும். அவன் சென்றான், அது முடிஞ்சு போச்சு. அவன் பள்ளிக்கு சென்றான், முடிஞ்சிருச்சு. அப்போ பாஸ்ட் ஃபார்மில் நம்ம வெர்பை மாற்றணும். கோக்கு பாஸ்ட் ஃபார்ம் என்ன? வென்ட். சரிங்களா? ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? வென்ட் அப்படிங்கிறது இங்கே வரும். கிளியராக இருக்குங்களா? இங்கே வெர்பில் எல்லாம் ஈடி வந்தது, அது எல்லாமே ரெகுலர் வெர்பு. இர்ரெகுலர் வெர்புக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். ஸோ கோவோட பாஸ்ட் ஃபார்ம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வென்ட், அதாவது நம்ம யூஸ் பண்ணுறோம். கிளியராக இருக்குங்களா? ஓகே. அவன் பள்ளிக்கு சென்றான். இப்போ இது அப்படியே நம்ம சென்டென்ஸாக க்ரியேட் பண்ணிடலாம். சப்ஜெக்ட் என்ன ஃபஸ்ட்டு வரும்? சப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு வரும். சப்ஜெக்ட் என்ன? ஹீ. வெர்ப் என்ன? வென்ட். ஹீ வென்ட். போட்டாச்சு. அவன் போனான். எங்கே போனான்? ஸ்கூலுக்கு போனான், அதாவது பள்ளிக்கு போனான். ஹீ வென்ட் டு, அப்படியே இறக்கிடுங்க, டு ஸ்கூல். ஸ்கூலுக்கு போனான். கிளியராக இருக்குங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நான் சாதம் சாப்பிட்டேன். சாதம் சாப்பிட்டேன். சரிங்களா? இது ஒன்றா மாற்றலாமா? நான், ஐ. ஓகே, நான்கிறது ஐ. சாதம் அப்படின்னா ரைஸ். ஓகே, சரிங்களா? சாப்பிட்டேன். நார்மலாக சாப்பிட்றது, ப்ரெசண்ட்டில் சாப்பிட்றது வெர்ப் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஈட். இது ப்ரெசன்ட் ஃபார்ம். இதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஏட். கிளியராக இருக்குங்களா? நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா? சரிங்களா? ஸோ பாஸ்ட் ஃபார்மில் இருக்க வெர்பு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏட் அப்படிங்கிறது வரும். கிளியராக இருக்குங்களா? இப்போ நம்ம எதை சென்டென்ஸாக மேக் பண்ணிடலாமா? சப்ஜெக்ட் என்ன? ஐ. வெர்பு ஏட். சரிங்களா? லாஸ்ட் என்ன இருக்குது? சாதம். அதை அப்படியே கொண்டு வந்துடுங்க, ரைஸ். முடிஞ்சு. இப்போ இதே விஷயம், சரிங்களா? நான் நேற்று சாதம் சாப்பிட்டேன் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் நேற்று சாதம் சாப்பிட்டேன். இப்போ அதை எப்படி மாற்றுவீங்க? ஐ ஏட் ரைஸ் எஸ்டர்டே. அவ்வளோதான், சிம்பிள். கிளியராக இருக்குங்களா? ஓகே, அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தலாமா? அவள் வீட்டிற்கு வந்தாள். இதை நம்ம போன மாற்றலாம். அவள் அப்படின்னா சி. வீடு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஹோம்னு சொல்கிறோம். ஓகே. வந்தாள். இப்போ ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்க வேர்ப் என்ன? கம். இதோட பாஸ்ட் ஃபார்ம் கேம். வந்தாள் அப்படிங்கிறது கேம். சரிங்களா? சப்ஜெக்ட் என்ன? அவள், ஷி.
verb என்ன கேம், வீட்டிற்கு ஹோம். சரிங்களா, அது அப்படியே ஆக்கிடலாம். ஷீ கேம் ஹோம், அவள் வீட்டிற்கு வந்தாள். ஓகே, நெக்ஸ்ட் நான் இப்போது ரெண்டே எக்ஸாம்பிள் தரேன். சரிங்களா, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோ இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாவோ பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா, அவன் நேற்று சந்தைக்கு சென்றான். சரிங்களா, ரெண்டாவது, அவர்கள் இரவு 9 மணிக்கு இரவு உணவு சாப்பிட்டார்கள். அவன் நேற்று சந்தைக்கு சென்றான். அவர்கள் இரவு 9 மணிக்கு இரவு உணவு சாப்பிட்டார்கள். இது ரெண்டுமே எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஆர் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாகவும் அனுப்புங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சரிங்களா பாசிட்டிவ் சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இன்னும் நம்மளுக்கு நெகட்டிவ் சென்டென்சஸ் பேலன்ஸ் இருக்குது. இன்ட்ராகேட்டிவில் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் சென்டென்சஸ் பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.